तो ऐसा ही ज्ञान योग ही मेरे ख्याल से ज़्यादा अच्छा कह देता है। कलयुग भक्ति तो वो पहले कहते थे कि भक्ति सबसे श्रेष्ठ बनता है, ऐसा 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 करके, मगर कलयुग में देखने से विज्ञान बहुत आगे बढ़ गया है। इसलिए सब छोटे बच्चे भी विज्ञान के रीति से ही प्रश्न करता है, क्या है, इस पर है क्या या नहीं है क्या। विज्ञान साइंस तो ऐसा कहता है, विज्ञान तो ऐसा, शास्त्र तो ऐसा है, कौन सा ठीक है, ईश्वर है सचमुच, वो कहाँ है, वो किस रूप में है, वो कैसे आए, ईश्वर कैसे है। वेद में भी पूछता है कि क्या सचमुच वो सृष्टिकर्ता जानता है कि वो कहाँ आए, कब से आए, कैसे आए, समझा। कलयुग में ऐसा हो गया है। இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் புஸ்தகம் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு. என்ன நீங்கள் சொல்கிறது என்ன, சூரியன் சுற்றுறது இல்லை, பூமி தான் சுற்றுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எல்லாம் வில்லேஜஸில் பட்டுக்காட்டில் எல்லாம் இருக்கிறோம். அங்கே காலையில் எழுந்த உடனே குழந்தைங்களுக்கு நமக்கு சூரியனை காட்டிட்டு, சூரியனை இதுக்கு முன்னவே காட்டி பரப்ப சூரியன் உதிக்கிட்டு இருக்கா, நீங்கள் நமஸ்காரம் பண்ணு சொல்லிக் கொடுப்போம். சூரியன் உதிக்கிறான்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன, சூரியன் உதிக்கிறதே இல்லை, பூமி தான் சுற்றுறது, சூரியன் அப்படியே இருக்கிறான்னு சொல்லும் போது நாங்கள் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும். பாரு, சூரியன் உதிக்கிறது இல்லை, அங்கே அப்படியே இருக்கிறாமா, பூமி தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணுமா. இல்லை இல்லை சூரியன் ஆகிட்டு இருக்கிறா, நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லணும். என்ன சொல்லிக் கொடுக்குறது இப்போ பசங்களுக்கு இருந்துட்டு நாங்கள் அது சரியா இது சரியா நாங்கள் கேட்குறது. முன்ன காலத்துல எல்லாம் நாம் சூரியன் தான் உதிக்கிறா, சூரியன் தான் சுற்றுறது, பூமி அப்ராத்தியாவியா பிருத்திவி அந்தரிட்சம் சூரியான்ட்டு அது வருது நம்ம சந்தியாபத்திரத்தில். அது நம்ம 6-7 வயதுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்கிருந்து நம்ம பூமி தான் சுற்றுறது இல்லை, சிறுமா இருக்குது, சூரியன் தான் சுற்றுறதுன்ட்டு நாங்கள் நம்மகிட்ட இருக்கிற அப்படியே சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் உங்கள் சயின்ஸ் பிரகாரம் வந்து பூமி தான் சுற்றுறது, சூரியன் சுற்றுறது இல்லைன்னா நாங்கள் இப்போ குழந்தைகளுக்கு இப்போ எங்கள் ஆசிரமத்திலே இப்போது இவருடைய ஒரு மகன் மோகன் கிருஷ்ணனுடைய சிங்கேரியில் இருக்கார். இப்போ எனக்கு 4 பேர சிஷ்யங்கள் இருக்கார், 2 சிஷ்யங்கள் இருக்கார், 4 பேர சிஷ்யங்கள் இருக்கார். அவருக்கு வந்து இந்த காலத்து ஸ்கூலில் படிப்பு நாங்கள் போட்டிருக்கோம். அதில் அவங்க கற்றுக் கொடுக்குறது பூமி சுற்றுறது. அந்த சிங்கேரியில் இருக்க பையன் பரத்வாஜம் வந்து இல்லை சூரியன் தான் சுற்றுறா, பூமி சுற்றுறது இல்லை. அவருக்கு இவருக்கு 2 பேரும் ஃபைட். இவங்க சொல்கிறது இல்லை பூமி சுற்றுறதுன்றார், அவர் இல்லை எல்லாம் சூரியன் சுற்றுறது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, யாருக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்பேற்பட்ட சண்டை கொண்டு வந்து வச்சுட்டீங்களே நீங்கள், நாங்கள் என்ன பண்ணுறது. அதுக்கு தான் நம்ம ஒரு பக்தருடைய ஒரு பையனாலே நாங்கள் கருணாநிதிக்கு அவருக்கு எழுதினோம். இப்போ நீங்கள் உதய சூரியன் நினைச்சாலும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது மேலே, ஜெண்டா மேலே. ஆனால் நீங்கள் சயின்ஸ் தான் பிலீவ் பண்ணுறீங்களோ. நீங்கள் சயின்ஸில் சொல்கிறது என்ன, சூரியன் ஸ்திரமாக இருக்கா, பூமி தான் சுற்றுறதுன்னு சொல்கிறீங்க. உதயன் சூரியன் என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறா திரும்ப முழுங்குறான்ட்டு தானே அர்த்தம். இதுக்கு என்னன்னுட்டு நாங்கள் 2-3 காயத்தை அவருக்கு எழுதிருக்கிறோம். ஒரு 10-12 வருஷ பையன் எழுதியிருக்கிறா, அவர் ஜவாபே கொடுக்குறதில்லை. நாங்கள் என்னன்னு சொல்லி கொடுக்குறது இப்போ உலகத்துக்கு நாங்கள் கேட்குறோம். இந்த பசங்களுக்கு இப்படியே சண்டையை விட்டுடலாமா, சண்டை பண்ணிக்கிட்டு போங்கன்ட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் வாத்தியாக இருங்க, நீங்கள் ஒரு இது இருக்கீங்க, நீங்கள் எதாவது சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். சும்மா ஜோக்காக எடுத்துக்கிட்டு அவர் அப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார், அவர் அப்படி இப்படின்ட்டு சால்வானது எப்படி.
இப்போ நமக்கு அது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு நம்ம ஆசிரமத்தில். என்ன சொல்லி கொடுக்குறது அவருக்கு? இதுக்கு எப்படி சால்வ் பண்ணிட்டு என்ன சும்மா கேட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டே இருக்குது, கேட்டுக்கிட்டு இருக்கிறது பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது? இந்த பக்கம் பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு இடத்துல, அதுக்கு சர்க்கரையை போட்டுக்கிட்டு இருக்கிறது இன்னொரு இடத்துல உப்பு போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் சர்க்கரையை போடுறது, இந்த பக்கம் உப்பு போடுறது. ஆனால் பார்த்தா பாயசம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை. என்ன பண்ணுறது நம்ம? இந்த பாயசமே நல்லா இல்லை, எவ்வளவோ பண்ணுறேன் பண்ணி 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 சாகுறேன். ஆனால் பாயசம் மாதிரியே இல்லையா? என்ன எப்படி ஆகும்? ஏதாவது ஒன்று பண்ணணும். அது எது எனக்கு தீர்மானிச்சுப்பாங்க. இந்த தீர்மானத்துக்கு வர்றதுக்காக தான் நான் இந்த சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் வேக்யூம் பவுண்டர்ஸ் உலகத்திலே. முன்னே இந்த பிரபஞ்சத்தில் சின்ன சின்ன ராஜாங்கள் எல்லாம் இருந்தார். யாரான ஒருத்தருக்கு நான் சக்கரவர்த்தி ஆகிப்படணும், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகிப்படணும், எல்லாரும் நான் ஜெயிச்சிடணும்னுட்டு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்ன பண்ணுறான், வசமாக இதை அவன் ஏகம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குதிரை விட்டுடுவான், அந்த குதிரை யாரும் கட்டு போடக்கூடாது, போட்டால் நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணணும், இல்லையானா நமக்கு இப்போ இவ்வளோ கப்பு காணிக்க எது கொடுக்கணும்னுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ எல்லாரும் ஜெயிச்சுட்டு அர்ஜுனா ராமாயணம் எல்லாம் பண்ணி அந்த காலத்தில் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ நமக்கு அப்படி பண்ணுறதுக்கு என்ன சைன்யம் இருக்கா, பணம் இருக்கா, பலம் இருக்கா? எது ஒன்றும் இல்லை. அதனால நம்ம கடவுள் நமக்கு மண்டே கொடுத்துருக்காங்க. பேப்பரும் பெண்ணுக்கு அவ்வளோ காசு கொடுப்பாரு. பென்சில் எடுத்துக்கிட்டு அது கூட காசு காட்டுது, இன்னும் கம்மி தான். பெண்ணுக்காக கொஞ்சம் காசு காட்டும். பேப்பரை எங்கேயாவது எழுதிருக்கணும், அதில் எழுதிட்டு நான் ஞானமேத யாகம்ன்றது ஒன்று பண்ணிடுவேன். அதில் அஸ்வமேத யாகத்தில் என்ன பிரச்சனை குதிரை, ஞானமேத யாகத்தில் புஸ்தகம். அதில் எதோ நான் இப்படியே ரிசர்ச் பண்ணி எவ்வளோ 5-6 வருஷம் இல்லை மலையில இருந்து அங்கிருந்து இங்கிருந்து அழிஞ்சு எதுவோ பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு ஒரு சித்தாந்தம் எழுதிருக்கு. அந்த சித்தாந்தத்தை இந்த உலகத்திலே யாரான சரியில்லைன்ட்டா நான் அவருடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் தயார். அப்படி இல்லாத இருந்தால் அவர் எந்த சித்தாந்தத்தையும் ஃபாலோ பண்ணும். இது கண்டிஷன். இப்படி பண்ணிட்டு ஒரு எவ்வளோ 2-3,000 ராமச்சந்திரன் இவருக்கெல்லாம் தெரியும். எவ்வளவோ எஃபர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆத்மபந்து பாலகிருஷ்ணான்ட்டு இருந்தா இருப்போம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது பண்ணி இவ்வளோ எல்லாம் போட்டிருக்கிறோம். சும்மா புகழ்றாரே தவிர ஒருத்தர் சரியில்லை, நான் சேலஞ்சு பண்ணுறேன், நீ எழுதிருக்கிற சித்தாந்தம் சரியில்லைன்னு சொல்கிறோன்னு ஒருத்தர் இல்லை. எனக்கு அது ரொம்ப போர் எடுத்து. எல்லாரும் புகழ்றாரு. அந்த சித்தாந்தத்தை அமெரிக்காக்காரர் கேட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் எதுக்காக இது எழுதிருக்கீங்களோ, உங்கள் எய்ம் என்ன, உங்கள் ஆம்பிஷன் என்ன, உங்கள் ஜெயம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, உங்கள் ஸ்தானத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் ஆதாயம் என்ன, உங்கள் வெச்சம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக கேட்டுருக்காரு. அதுக்கு நான் எல்லாம் எழுதினேன். நான் என்ன சொன்னேன்னா, பாருங்க, இப்போது சமையலுக்கு உப்பு வேணும், உப்பு இல்லாத கொஞ்சம் சமையல் ஆகுது. ஆனால் ஜாஸ்தி போட்டுட்டேன் நான் சாப்பிட்றதுக்கே ஆகுது. ரொம்ப கம்மி போடாத இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு ஆகுது. அது ஒரு அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ வேணும். அதாச்சா? அப்படியே இந்த உலகத்தில் நாகரிகம் வேணும். நாம் பழைய காலம் காட்டு மிராண்டி மாதிரி இருக்க முடியாது. அதை விட்டுட்டு இந்த காலத்தில் இந்த கேமரே கல்ச்சர் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அதுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் மத்திய இருக்க ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த காலத்தில் ராமராஜ்யம் ஏற்பட்ட காலத்தில் அப்போ பெரியவர் இருக்கும்போது சின்னவர் சாகவே மாட்டார். அவங்க உயிர் போனா கூட அவர் தவறு சொல்ல மாட்டார். உயிர் கூட இருக்கிறாங்க தவிர ஒருத்தருக்கு மோசம் பண்ண மாட்டார். அவருக்கு பரலோக சிந்தனை ஜாஸ்தி இருக்குது. இந்த லோகம் எல்லாம் 100 வருஷம் தானே ஜாஸ்தின்னா, இன்னும் 100 வருஷம் விட்டுட்டா இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லையா? அவன் 100 வருஷத்துக்கு முன்னே என்ன, 100 வருஷத்துக்கு பின்னே என்ன, அந்த இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அது அவங்களுக்கு ரொம்ப இதாகிடும். ஒரு பேஸுக்காக அந்த ஹரிச்சந்திரன் மகாராஜா ராஜ்யத்தை விட்டா, மனைவியை விட்டா, குழந்தைங்களே விட்டா, எல்லாம் விட்டா, உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் பேச தவறுக்கு தயாரிக்கிறது அப்பேற்பட்ட அந்த யுகத்தில் இந்த புத்தியிலே இருக்கிற எல்லா சராச்சரங்களும் 84 சராச்சரங்களும் கூட எல்லாம் சுமார் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்பேற்பட்டது. ஆனால் இப்போ ரிவர்ஸ் ஆகிடும். அந்த ஒரு மாதிரி யுகத்தை நம்ம திரும்பி வாபஸ் கொண்டு வரணும். We want to bring this planet back to the stage it was before the Industrial Revolution. அன்னிட்டு நாங்கள் எழுதுவோம் அமெரிக்கன்காரர். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அமெரிக்காவிலே பரமஹம்ச யோகானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அதே ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்னு எழுதியிருக்காரு. அவர் கேட்டது அவர் 60 பிரான்ச்சஸ் எழுதினார். அதில் பெரிய பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட், அவங்களுடைய மதர், நான் நிக்சன் இருந்தார். ரிச்சர்ட் நிக்சன் நான் எடுக்கும் போது அல்லே அப்போது
ಅವ್ರ ಮದರ ಯಾರೋ ಎಲ್ಲ மெம்பர்ஸ் ஆகிருக்காரு. அவர் தான் இந்த பிரச்சனை கேட்டது தெரியல, அவர் சொல்லவே இல்லை எதுன்னு. சரி, அப்புறம் வந்து அவர் கேட்டார். ஆனால் கேட்டால் நான் இப்படி சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு நான் சொன்னேன், இப்படி இந்த we want to bring this planet back to its stage it was before the industrial revolution சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவர் சொன்னார், ஒண்டர்ஃபுல் திஸ் தட், அப்படி இப்படி அது இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் கொண்டு என்ன வேணுமோ கேளுங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு, எனக்கு பயமும் வந்துடுச்சு. அந்த அலாவுதீன் ரெண்டு வண்டர்ஃபுல் லேம்ப் மாதிரி ஆகிடுச்சு. அவனுக்கு வந்து அந்த ஜீனி வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதே தெரியுது. நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க, என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு கொஞ்சம் கை கொஞ்சம் காரம் இருந்தால் போதும். அப்படி இருக்கும் போது நான் என்ன வேணுமோ கேளுங்க எனக்கு தோன்றதில்லை. நான் கொஞ்சம் பரப்பா நாங்கள் ஒன்றும் கேட்குறது இல்லை. நாங்கள் அதை விரைத்த இருக்குது. நாங்கள் வந்து ஆகாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுளை எப்படியோ கொடுத்தான், அது கடவுளே சொல்லியிருக்கிறான். அனன்யோசிந்தே மாம் யோஜனை பரிபாஷத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமேன்னு சொல்லியிருக்கிறான். அதோடைய அர்த்தம் என்னன்னா, யார் என்னை எப்போவும் தேடிக்கிட்டே இருக்கிறது, என்னையே பார்க்கணும், என்னையே சேரணும், என்னையே தெரிஞ்சுக்கணும், என்னையே அவங்களுடைய அடங்கியிருக்கணும், எஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ அவனுக்கு அவசியமானதெல்லாம் நான் எப்படியோ கொடுப்பேன். இதெல்லாம் நான் இருந்தாச்சுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். எப்படியோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கடவுள் கொடுக்குறான். We look to the sky for alms. We don't ask anything from anybody. If we ask, beg even for amrit, it will become poison. But if we are offered poison even without our asking, it is just like amrit for us. We don't ask anything. Whatever you send, see if they are useful for our ashram, books or food or money or clothes, we will take. If you send some machinery, this and that, we are not prepared to take. And it is not munnave helthiride. Aana kuda whatever you want, you please ask without any shyness or reservation. Whatever you want, you please ask without any shyness or reservation. We are prepared to do. We are prepared to do. It helthiride. அப்புறம் ஒரு லெட்டரில் அவன் என்ன சொன்னான், you please bless this planet and சொன்னான். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பேற்பட்ட வரம் கேட்குறதுன்னா ஒரு சாதாரண, அதெல்லாம் ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருக்கலாமா, இந்த இப்பேற்பட்ட வரம் கேட்குறானே. இந்திரா காந்தி கூட மദ്രാஸ் வந்துட்டு போட்டு கட்சி சாமியார்கிட்ட நம்ம தேசத்தை ஆசீர்வாதம் பண்ணியாங்கன்னு கேட்டாலே தவிர இந்த உலகம் இந்த பிருத்திவியே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஒன்று கேட்குது. இவன் அவனோடே ஜாஸ்தி இருக்கிறான், யாரும் சும்மா மறந்துக்கிட்டு இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறா அன்னிட்டு நான் என்ன கடவுள் ப்ளஸ் பண்ணுற உலகத்துக்கு நான் ஒருத்தனும் பண்ணுறவனால நீ யார், நீ இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஒரு லெட்டரையும் நீ கேட்குறியே, நீ வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் ப்ரிப்பேர் டு டூ, வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் ப்ரிப்பேர் டு டூ வித்தவுட் எனி ஷைனஸ் ஆர் ரெசல்யூஷன், ப்ளீஸ் ஆஸ்க் அன்னிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறிய. கேன் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் தட் கொஸ்டின்? கேன் யூ ரியலி கிவ் மீ வாட் எவர் ஐ ஆஸ்க்? ஆர் யூ காட்? அது அவனுக்கு வைக்க மாட்டேன், அது தெரியுது. அவன் லெட்டரே எழுதலை ஜவாப். சரி, நான் ஒரு மாதம் விட்டு திரும்ப நானே எழுதினேன். ஏன் நீ என்ன லேட்டஸ்ட் லெட்டருக்கு எழுதலை நீ ஆன்சர்? அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு அந்த லெட்டர் சேரவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அது தவறு. ஏன்னா சேராதே இருந்தால் திரும்பி அதே ஆஃபர் ரிப்பீட் பண்ணிடுவான். ஒரு லெட்டரையோ வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ, வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ, ப்ளீஸ் டெல் வித்அவுட் எனி ஷைனஸ் ஆர் ரெசல்யூஷன். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அமெரிக்கன்ஸ் பணக்கார தேசம், நம்ம எல்லாம் ஏழை தேசங்களை, நாங்கள் என்ன பண்ணட்டும், என்ன விடட்டும், என்ன சொல்லட்டும், என்ன செய்யாதட்டு எல்லாம் பண்ணாமல் போயின்னு இருக்கிறது, சும்மா மேலே நெட்டனே பண்ணுறாங்கன்னுட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பேற்பட்டது ஒன்றும் இல்லை, அதோட பெருசு இருக்குன்னுட்டு காட்டுறதுக்காக நான் இப்படி பண்ணேன். அவனுக்கு எப்படியே போச்சுன்னா பலிச்சட்டு வந்து வரம் கேட்ட மாதிரி ஆகிடுச்சு. கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான், எங்கே கொடுத்தா இவனும் அப்படி சொல்லிட்டான். சரி, அப்புறம் நான் சொன்னேன், பரப்பா நீ எவ்வளோ லெட்டரில் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறிய, வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ, வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ, யூ ப்ளீஸ் டெல் வித்அவுட் எனி ஷைனஸ் ஆர் ரெசர்வேஷன் அன்னிட்டு. கேன் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் தட் ஆஃபர்? ஆர் யூ காட்? கேன் யூ ரியலி கிவ் மீ வாட் எவர் ஐ ஆஸ்க்? ஆர் யூ காட்? அது சொல்லியிருக்கல, இப்போ சொன்னேன். சரி, அப்போ அவன் சும்மா போட்டான். சரி, அப்புறம் வந்து நானே எழுதிட்டு நான் எனக்கு அந்த லெட்டர் சேரலைன்னு சொல்லிட்டான். ஆனால் சரி, அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன், திஸ் இஸ் டூ மச் ஃபார் யூ, யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு சரி, அப்புறம் வந்து அப்புறம் என்ன எழுதுறான், வாட் எவர் தட் இஸ் பாசிபிள் ஃபார் அமெரிக்கா வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ அன்னிட்டு அமெரிக்கான்றது ஒரு வேர்டை ஆட் பண்ணியிருக்கேன் அன்னிட்டு இப்போ எழுதுறேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன், வாட் எவர் தட் இஸ் பாசிபிள் ஃபார் அமெரிக்கா யூ கிவ் மீ அ லிஸ்ட் அவுட் ஆஃப் விச் ஐ வில் செலக்ட். அதில் நின்றுட்டு
இப்போ உலகத்தில் எப்படி ஆயிருக்குன்னா இந்த சந்திரலோகத்துக்கு போனாரு 3 பேர், நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது 80,000 கோடி, 80,000 crores they have nearly spent. இப்போ ரேட்டுக்கு அவ்வளோ 80,000 கோடி, 80,000 கோடி. அப்புறம் நியர்லி ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு 3 பேர் இன்ஜினியர்ஸ். அவர் குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கிற சம்சாரிகள் அவங்களெல்லாம் 30-35 ஏஜ் அவருக்கு. அவர் அப்புறம் சந்திரலோகத்துக்கு போனார். போயிட்டு எல்லாம் கட்சி பண்ணிட்டு 80,000 கோடி கட்சி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கீழே அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா 4 பதங்கள். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், இவ்வளோதான். சந்திரலோகம் எப்படி இருந்தால் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்ன்றது 2 பதம், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்ன்றது 2 வார்த்தை சொல்லி. இந்த 4 பதங்களுக்காக அவங்க 80,000 கோடி கட்சி பண்ணியிருக்காரு, 10,000 எடுத்துக்கிட்டு இருக்காரு. 10 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் அதோட இதானே ஜாஸ்தி பண்ணி காமிக்கணும் இந்த உலகத்துக்கு. என்ன இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டியில் அதெல்லாம் அரைப்படி அரிசி, அரைப்படி ஆரி, அது நல்லா ஆச்சுன்னா, நல்லா வளமாக ஆச்சுன்னா அதிலே இப்போ எங்கள் என்ன கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் ஆயிருக்கு. சரி, அதில் நான் அதோட ஜாஸ்தி பண்ணி காட்டணும். 80,000 கோடி அவங்க கட்சி பண்ணி 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காரு. அதோட ஜாஸ்தி நாங்கள் காட்டினா அப்போ ஜனங்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்க. பரவாயில்ல, நம்ம ஜாஸ்தி, நம்ம சாஸ்திரமே ஜாஸ்தி, அவங்க இல்லை. அது முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். இதில் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி இருக்கு நீங்கள் Ramchandran, if you are telling something, say. The video is good. भगवान जी की जय। जय श्री श्री अमृतलाल पांडे महाराज जी की जय। जय श्री श्री निर्वचनीय आनंद सूत्र भगवान जी जय। जय श्री 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 निर्वचन भगवान जी की जय। श्री 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 निर्वचन भगवान जी की जय। श्री 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 निर्वचन भगवान जी की जय। किया రామచంద్ర రాలేదు ఇంకా ఇంటికి పోయిందండి లేదు మాకు ఇక్కడ పెట్రోల్ బంక్ దగ్గర ఇక్కడే ఓహో రాలేదండి ఇంకా వచ్చినట్టు కానా మీకు ముందు మేము పోతాము అని చెప్పి వచ్చినట్టు కానా ఓకే రామచంద్ర ఓ అయితే తెలుస్తారు ఇద్దరు సంబలం తీసేద్దా 1500 రూపాయలు కట్టేసాను ನೀವು ಪನಿ ಪತ್ತವಾ ಅವನು ಏನು ಪನಿ ಟೀಚರ್ ಪನಿ ಉಂಟಾರ ಬಿಎನಾ ఎంఏ అంట ఎంఏ ఓ కదా ఎన్ని ఏండ్లు అయిపోయింది నోబెల్ ప్రైజ్ తీసుకున్నాలే మరి లేకపోతే వి డోంట్ యాక్సెప్ట్ ఏమే ర్యాంక్ ఇంకేమైనా కావాలా ర్యాంక్ 9 లో తీసేందుందా నీళ్ళు చూడు అయిపోదా లైట్ వేస్తుంది నీళ్ళు మిమ్మల్ని అంతా చూస్తే మాకు ఈర్ష వస్తుందమ్మా మేము సెండ్ యూ హ్యావ్ టు సెండ్ దట్ फोटोग्राफ्स सेंड टू योर मिसेस तो देखेंगे क्या क्या होगा फिर मिलेंगे चलो अच्छा बहुत धन्यवाद धन्यवाद किसके लिए ड्यूटी है మీరు కూర్చోండి అందరూ ఒకే నిమిషం టిఫిన్ అరేంజ్ చేసేసి అయ్యో వద్దమ్మా చెప్పేది లేదు నాకు నిజంగా నాకు పాలు ఇంకా
ஏதாவது கேசட்டு இந்த இது மாதிரி இருக்கா? டிவி டிவி கலர் ಈ ಕ್ಯಾಮ್ರಾನ ಅದೇ ಇದೇ ಕ್ಯಾಮ್ರಾ ಬೇರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ವರ್ಕ್ ಮಾಡಲಿಯಾ ಕ್ಲಾಸ್ ಫಿಲಿಮ್ ಅದು ಬ್ಲ್ಯಾಕ್ ಆ್ಯಂಡ್ ವೈಟ್ நான் கிண்ட நீல வச்சிட்டாரு கிண்ட கட்டிட்டப்போ இதே கிண்ட இது கட்டிங்களா ఇప్పుడు గ్రౌండ్ ఫ్లోర్ లో రెంట్ ఇచ్చేసారు రెంట్ ఇచ్చుదాం స్టేట్ బ్యాంక్ ఆఫీస్ లో ಇದೆ ఎవరు వచ్చారు ఎవరైనా వచ్చారక్క ఇక్కడ డౌన్ మీరు వచ్చుంటారు అవునవును వచ్చింటారు మీరు చెప్పేప్పుడు అరే పర్వాలేదు ఫ్రెండ్స్ ఫోటో అయితే జుబ్బా వేసుకున్నాడమే అదంతా పర్వాలేదు ఫ్రెండ్స్ చెప్పారు నువ్వు జుబ్బా వేసుకున్నాడు నేను లోపలంతా తీసేస్తుంది పూరా ఆను చూపిస్తున్నారు నాగండి కొద్ది బ్యాంక్ పెట్టి 1 lakh సొసైటీలో ఉన్నాను ఒక 15,000 పెన్స్ చేశాను 2 lakhs అయినా దీనికి అంటే అయితే చీప్ చీప్ సార్ మన చూస్తున్నాయి பிடிக்குமா కెమెరామెన్ చూపిస్తున్నారు కదా ಇಲ್ಲ ಬ್ರೋ ಕನಿಕ మేము చేసుకోండి టూ అవర్స్ ఉంటే ఉండప్ప భయపడద్దు 2 hours ఉంటే కూడా తాళలేదు అంత వరకు அங்க பிளேன் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குல்ல அங்க போங்க அங்க எடுத்துட்டு வேணா இதெல்லாம் கவர் பண்ணேன் சும்மா ஒரு ஷாட் அப்புறம் முன்னாடி அந்த நாகதாசன் பெட்டியில கூட வாங்கிக்கலாம் ரெடிமேட்ல அங்க வாங்கிக்கலாம் அண்ணா போயிட்டு
పర్సన్లో పోతే ఇంటీరియర్లో చాలా జాగా ఉంది చాలా బెడ్రూమ్లో నెక్స్ట్ బిల్డింగ్ ఇప్పుడు ఇక్కడ సంత స్వామిజీ దానికే బస్సులో వద్దోడికి స్వామిజీ ఇక్కడ వచ్చేవాళ్ళు తక్కువ చేస్తే ఒక బస్సుకి 200 జనాలు ఉంటారు. మీరంతా వచ్చేదానికి సాధ్యం లేదు. ఫుల్గా ఎక్కిస్తారు. ఒక బస్సు ఇక్కడ ఇండోర్గా అన్ని బస్సులు వేస్తారు. అక్కడ ఇంకా చూస్తారు కదా రిటర్న్ వచ్చేప్పుడు జనాలు వస్తారు. భయంకరమైన కుటుంబం రిటర్న్ వచ్చేటప్పుడు మనకు చాలా ప్రాబ్లం. ఇది నాగరాసం పెట్టి మునిస్తున్నాడు. బిల్లింగ్ ఈత ఇంకా బాగుంది. నాగరాసం బిల్లింగ్ ఇంకా వచ్చింది బాగుంది. ఊళ్ళు అన్ని ఊర్లు ఇక్కడ ఎట్లా బాగుంది సార్ లెఫ్ట్లో పోతే మునీశ్వరుని దేవస్థానం చాలా విశేషం. ఏం విశేషం ఇక్కడ? అర్ధన స్వామీజీ వచ్చి ఏడాదికి ఒక ఫస్ట్ తెరసేస్తారు స్వామీజీ. ఇప్పుడు చేసినప్పుడు చుట్టూ ఉండే 80 విలేజ్ జనాలంతా వచ్చి ఇట్లా కొర ఆవులంతా నరికేది, కోడి కోసేది, ఇలా చాలా విశేషం. ఇంకా ఒక లక్షల కోడిలు, 10-15 గొర్రెలు, ఆవులు ఎనాలంతా కోస్తారు. అప్పుడు రాత్రి ఎవరు ఇల్లు బయట వచ్చేదే లేదు. ఏంటంటే అప్పుడు మునీశ్వరుడు వస్తాడు రాత్రిని. ఇంకా వచ్చి పొద్దున్నే స్వామీజీ நமக்கு என்னப்பா கழுதி எடுக்க சொன்னாட்டு எடுக்கலாம். கழுதி எடுக்க சொன்னாட்டு எடுக்கலாம். இங்கே சாமிஜி காணும். లేదా సమితి నేను నిద్రిస్తాను. మీరు మీ అశోక్ చాలా ఆశ ఉంది వేణు. యాక్టర్ కావాలని నేను చెప్పుద్ది చూసి వెళ్ళకు చెప్పుద్ది. చూడి వలంపూరి దాన్ని చెప్పిస్తాను అని ఫిలిం తీస్తూ ఉన్నాడు అంటే ఆయన వైఫ్ భయం.
200 మైల్ స్పీడ్లో పోయే కార్ని అట్లే షూట్ చేసుకోండి, జతలోనే పోతాడు. हिल्सको बैक साइड बिल लेకపోతే డ్రింకింగ్ వాటర్ కావేరీ వాటర్ ధర్మపురి ఫుల్ సప్లై మంచిదయా. అవునా? అందుకదేమో తిండి అంతా ఇచ్చి దానికి ఫోటోలు అంతా తీసుకుంటారు. అవునవును. అయ్యో ఆ హిమాలయాస్ అంతా మేము చూసిండాము. ఇదంతా ఏమిడియప్ప. ఎంజిఆర్ పడతలు కూడా వీళ్ళ పడుతుంది మరి అప్ప ఏర్పడటం గడపడుతుంది ఇప్పుడు காட்டுங்க எப்படி இருக்கான்னு பார்க்குறாங்க. சும்மா விருது காட்டுங்க பிலிம் இல்லாமல். காட்டவே போகணும். சாமிஜி பார்க்க சொல்லுங்க. அங்கே மறைக்கதான் சாமிஜி கொஞ்சம் தலையை முன்னாடி சொல்லுங்க. சாமிஜி కొంచెం మున్నాడు ఇది చూస్తున్నట్టుగా చూసుకుంటా అలా చూసుకుంటాం. సరే వచ్చే படை இங்கே கொஞ்சம் மேலே வந்துருங்க. போங்க போங்க நீங்கள் பாட்டு போங்க. தேவைப்பட்டதா கூப்பிட்டு படிக்கல சேர்த்தா కొంచెం ఏమయ్యాల అంత బాగుంటుంది శాఖ అయితే ఏమయ్యాల కమలం అంతా కొట్టిన అందరినీ సేరేది మరి வண்டியில் வந்து எபிசோடு బాగుంది లాస్ట్ రెడీగా ఉన్నాడు పోతుంది డ్రమ్స్ సార్. முன்னே வந்துருக்கீங்களா இங்கே? சரியான బస్సుకి సరిగా హోటల్ పేరు వచ్చింది ఎక్కడ కనపడే
కాకలు అయితే ఉండే ఏం ఇట్లా అనిపిస్తారేమో. ఇక్కడ ఒక ఈ పాము ఉంది కాబట్టి ఏం పాము? కొండ పాము అది టెంకాయ పని తప్పుకుంది. అవునా? అది చూడండి. రెండో కూడా ఉంది ఇక్కడ ఉంది. సో నీళ్ళు పోతుంది సీజన్లో స్వామి కరెక్ట్గా మరుగుపోయిన స్వామి జగల ఇదే ధర్మపురి తాగే నీళ్ళు. ఓహో పంచపల్లి తయారు స్వామీజీ మీరు ఆయిల్ బాత్ చేస్తాం స్వామీజీ ఫస్ట్ క్లాస్గా ఉంటుంది. మీరిద్దరికి ఆయిల్ బాత్ చేయించాల ఎలాంటే ఇద్దరికి బిడ్డలు అయ్యేవాళ్ళు. మీరు నేను శాస్త్రం చేస్తాను చేసుకుంటాను. మాకంతే గుంట్లో పోయేవాళ్ళు. మీరు అంటే స్నానం చేస్తారు స్వామీజీ? చేస్తానప్పా, ఆయిల్ చేస్తాను. ఆయిల్ సార్ మసాజ్ మ్యాన్స్ ఉన్నారు స్వామీజీ. ఓ మసాజ్ కథ చెప్తాను పదా ఆమెట్కా ఏమి మసాజ్ కథ. சூப்பர் ஏரியா இருக்குது, அழகாக ஃபால்ஸ் போட்டு தான் அங்கே போய் இது பண்ணலாம். என்ன சார் பாக்கெட்லாம் நினைக்குது? ஏய் ஓகேமா ரைட். அவரே சொல்கிறாரு கேமரா உள்ளே இருக்குன்றாரு. ஆமரேஸ்வா நான் வரான்னு நான் கூப்பிட்டு வந்து என்ன வந்து ரெடி பண்ணுறேன். அங்கேருந்து வண்டி பண்ண ஓடிடுறேன். பாருங்க சார் நம்மள வரோம். நான் வண்டி தான் பைக் வண்டி எங்கே நின்றுட்டாக்கா அதை நான் விட்டுருவாங்க. அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடலாம் சார். சொல்லுங்கள் சார்ஜ் ஆகும். அங்கே அவ்வளோதான் எல்லாம் பார்த்துருக்கேன். சரிங்க கொடுங்க கொடுங்க எல்லாம் ஒரு சொரின்னு ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோதான் நின்று பண்ண கம்பெனி வேணாம் வேணாம். சரி நான் சொன்னேன். அந்த சாமியார் படத்தை அந்த ரூமில் ஃப்ரெண்ட் சைடு எங்கே போ எந்த అన్న మీరు మీరు మిల్సేనా అంటే మిల్స్ అన్ని మిల్స్ వచ్చేది
அப்படியே அங்கே எடுத்து எங்கேயும் எடுத்துக்கணும் அப்படியே. ஆமாம் க்ளோஸ் சார். உங்களை எடுத்துறாரு. நான் திரும்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம் படிச்சுக்கலாம் வேலைன்னு சொன்னீங்க. నానే చూడలేదు, నాకు చూస్తే చెప్తా ఉంటాను, చూడమని చెప్తాను. అవును పోయి చూసి చెప్పింది ఆయన చూస్తాను. ఇక్కడ వాళ్ళు ఉసిరిగా సేపు పెడతాం. ఇట్లా ఉంది పెడతాం. என்ன போக மாட்டேங்குது, முள்ள போகுது. இது அங்கே தான் தெரியும், வெளியில் கூட ஸ்பீடாக தெரியும். சரி அப்படியே சடான் எடுத்துக்கு அவங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க. சார் வண்டி திருப்பாரு, வண்டி திருப்பி எடுத்துக்கிறாரு. என்ன எடுத்துக்கு கிளாஸ் கூட தெரியுமா? சரி நமது காசு எடுத்து பக்கம் நைட்டு விற்கிறத சுடா நைட்டு பச்சை கலருக்கு கிளீனாக தெரியும். நிற்கிற பொண்ணு எடுங்க, நிற்கிற பொண்ணு எடுங்க. ஐக்கு வந்துருச்சு. ఇంత బాగుంది ఎంత ఇక ఖాళీ ఆడు బ్యాటరీ కంప్లీట్. உழவன் மகன் உழவு மகன் ஆடு வச்சு போகிற அப்படியே. எடுங்க, நல்லா எடுங்க அப்படியே. சரிண்ணா அப்படி சூடு, கேமரா சூடு முண்டை எக்கனா அன்னைச்சு சார் மகனை போய் எடுக்கண்ணே. பைக்கு அப்படியே மெத்தல போறான், 4 பேர் போறான் பாருங்க. மேலே எடுங்க, அப்படியே மேலே பாருங்க, அப்படியே லெஃப்ட் சைடில் மேலே. அசாபா திப்பி சின்ன பாண்ண ఏం కష్టం తెలుసునా இங்கே அடிச்சு போதும். அசாபா திப்பி சின்ன பாண்ண பக்க. ஓ தண்ணி படாம ఏం కష్టం తెలుసునా என்ன வச்சா ముచ్చు భయంకర ஒரு கண்டன நீச்ச தெரியுது. ಕಿಡ್ಸಲ್ಲ భయం కట్టు కొనుక్కుంటా అది పాట కొనుక్కుంటా. కొత్త ఉంది. అంత ఉంది ఇక్కడ. ఓ జగలు దాటి తక్కువ వచ్చున్నావు అక్కడంతా ఊరికి కొంచెం కొంచెం జగలే వస్తుంది. ఇసుక దుడ్డు పళ్ళు கொஞ்சம் 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 நீ எங்கே வர போட, நீ அவ்வளோ நீ அந்த மாதிரி அந்த மாதிரி சாந்துக்க கொஞ்சம். ఎందుకు ఎంత దూరం పోయిందంటే వాయి వేరు వచ్చేసింది. బాగా వేరు சும்மா வேறு அங்கே லாஸ்ட் கொக்கு திட்டி பாருங்க லைட்டா. அதான் அடுதான் ஏதோ மீனா ஏதோ அந்த மரத்தில் மாட்டிக்கிச்சு. வேறு அந்த மதான் தண்ணி இழுத்துன்னு போகுது. தண்ணி இப்படி போகுது. இறங்க 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 கொட்டப்படி இறங்க. பயங்கரம் சுடுதப்பா கால். అట్లే ముందుకు రా, నువ్వు డైరెక్ట్ మధ్య తెప్పిస్తాను. అప్పుడు కెమెరా పక్కకి పోనా సరే.
ఇప్పుడు ఏం పర్చేసేది? వాట్ ఈస్ ద నెక్స్ట్ ప్రోగ్రామ్? దీన్ని పోవాలి, తిరిగి పోవాలి. ఇప్పుడు కాదు, ఏమన్నా మామిడి పండు ఏమంటే